இது எப்படின்னா இந்த ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே இந்த கோயம்புத்தூர்ல பூத் கமிட்டி மாநாட்டில் ஒரு புக்கு எங்கிட்ட கொடுத்தாரு, தொகுதி பத்தின புக்கு. அப்போ அதை வாங்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த புக்கை எப்படி கொடுக்கறனோ இந்த தொகுதியை ஜெயிச்சு அந்த சர்டிஃபிகேட் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பேன்னா இதுதான் என்னோட பெரிய லட்சியம்னு சொன்னேன். அதே மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன், என் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போறேன், எங்க அண்ணனை பார்த்து நீ கொடுக்க போறேன். இப்போ என் வாழ்க்கையில சில மகிழ்ச்சிகள்ல ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இது இந்த தருணம் இருக்கு. கோவை பொறுத்தளவு 10 தொகுதியும் அதிமுக எடுப்போம், திமுக எடுப்போம் இருந்தாங்க. 6 தொகுதி டிவிக்கு எடுத்திருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அந்த 4 தொகுதியை விட்டுட்டோமே அப்படின்னு. அது குறிப்பா தொண்டாமுத்தூரும் தெற்கும் எடுத்திருக்கணுங்கிறது இன்னும் கொஞ்சம் உழைச்சிருக்கணும்னு நினைக்கிறோம். பட் இருந்தாலும் இனிமேல் தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக இந்த கோவை மாவட்டம் இருக்கும். அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, ஃபுல் ஸ்வீப்ல தமிழக வெற்றி கழகம் இங்கே ஜெயிக்கும். வழக்கமா அந்த அதிமுக திமுக கொண்டாடும் போது தொண்டர்கள் உற்சாகமா கொண்டாடுறத பார்த்திருக்கோம். பொதுமக்கள் எப்படி கொண்டாடினாங்க? உண்மையாலுமே எனக்கு உண்மையால ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இவங்கெல்லாம் ஆரத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஆள் செட் பண்ணி லைன்ல நிக்கலாம் வைப்பாங்க. நேற்று நான் வீட்டுக்கு போகும்போது ஒரு பொதுமக்கள் முன்னாடி இதை கொஞ்சம் இறங்கி வாங்கன்னு கூப்பிடும்போது அது என்ன தெரியுதுன்னா, எங்களுக்கு பொறுப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப நம்புறாங்க, அவங்க ஒரு பெரிய மாற்றம் உருவாயிருச்சு, இந்த மாற்றம் நமக்கு ஏதாவது மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை கண்டிப்பா நாங்க காப்பாற்றுவோம். கோவைக்கு அமைச்சர்கள் எதிர்பார்க்கலாமா? அது தளபதி தான் முடிவு பண்ணுவாரு. நான் மாவட்ட செயலாளர் ஆகணும்னு நான் முடிவு பண்ணல, இங்க இருக்க யாருமே முடிவு பண்ணல. சீட் எங்களுக்கு கிடைக்கணுங்கிறதும் நாங்க முடிவு பண்ணல. எல்லாமே தளபதி முடிவு பண்ணது. தளபதி கண்டிப்பா நல்ல முடிவு எடுப்பார். ஓகேவாண்ணா, நன்றி. போக வேண்டாம். எத்தனையோ 1000 கோடி ரூபா செலவு பண்ணி தேர்தலை சந்திச்சு எப்படியோ ஜெயிச்சிடணுங்கிற ஒரு முனைப்பில் இருந்தவங்களுக்கு பணம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, ஒரு நல்லாட்சி வேணும், எங்களுக்கான ஒரு தலைவர் வேணும்னு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நிச்சயமா அவங்களுக்கு நாங்கள் முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம். எல்லா வேட்பாளர்களையும் தளபதியோட முகமாக நினைச்சு, தளபதி தான் எங்களோட வேட்பாளர் நினைச்சிட்டு அவங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்க. நிச்சயமா வேட்பாளர் பார்க்காம, அவங்க முகத்தை கூட பார்க்காம தளபதி தான் எங்களோட வேட்பாளர் எங்களுக்கு நினைச்சுங்க நிறைய பக்கம் வாக்கு செலுத்தி ஜெயிக்க வச்சிருக்காங்க. நிச்சயமா அந்த மக்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். அது தளபதி மேல அவங்க வச்சிருக்க நம்பிக்கையை நாங்கள் உண்மையாக காப்பாற்றுவோம்னு நேரத்தை சொல்லிக்கிறேன். பெரிய அளவில் வெற்றியோட முதல் முறையாக தலைவரை சந்திக்க போறீங்க, எப்படி இருக்கு? இது வெற்றி முழுக்க அவர்னால கிடைச்சது. அந்த வெற்றிக்கு கொண்டாட்டத்துக்கு தகுதியானவர் அவர் தான். அந்த வெற்றி அவர்கிட்டயே நாங்கள் கொடுக்க போறோம். அவர் நிச்சயமாக அவர் மக்களுக்கான ஒரு தலைவராக இன்னைக்கு இருக்கிறாரு. மக்களை அவங்க முழுசா நம்புறாங்க. மக்களும் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். மக்கள் எந்த அளவுக்கு அவர் நம்புறாங்களோ அந்த நம்பிக்கை 100% காப்பது எங்களுடைய பொறுப்பு. நாங்கள் செய்வோம். கோவை மாவட்டத்துக்கு அமைச்சர்கள் எதிர்பார்க்கிறோம். இதெல்லாம் தளபதி முடிவு பண்றதுதான். தளபதி எந்த முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவு தான் எடுப்பாரு. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்லதே நடக்கும். தேங்க்யூ. தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவரை சந்திக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறோம். நேற்று எலெக்ஷன் முடிஞ்சு தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வெற்றி சான்றிதழை தளபதிகிட்ட சமர்ப்பிக்கிறதுக்காக நான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர், என் பேர் விஜய் பாலாஜி, தளபதிகிட்ட சமர்ப்பிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறோம். வேட்பாளராக போய் பார்த்துருக்கீங்க தலைவரை, இன்னைக்கு எம்எல்ஏவை போய் பார்க்குறீங்க, எப்படி இருக்கு? கண்டிப்பா ஒரு சாமானியனுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்து மக்கள்கிட்ட உரிய அங்கீகாரம் வாங்கி கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்கிறாரு. கண்டிப்பா கடைசி வரலும் அவர்கிட்ட உண்மையா இருக்கணும்ங்கிறது நோக்கம். வெற்றிக்கு அப்புறம் மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கு? இல்லை, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தான். இப்போ இறங்கினோடனே சம்மந்தமே இல்லாமல் தளபதி பேட்சை பார்த்தோன்னே கையை கொடுத்துட்டு நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ எல்லா பக்கமும் நல்லா தான் இருக்குது. தலைவர் மேலே ரொம்ப நம்பிக்கை மக்கள் வச்சுருக்கிறாங்க. ஓகே, நன்றி.